வா வா இப்போ டேய் குருநாத இருங்க பாருங்க. டேய் ஒருத்தர் இப்ப ஏறி நான் சொல்றேன் எரிஞ்சவங்களை மறந்துட்டேன்டா உன்னை மறக்கவும் மாட்டேன் உயிரோட விடவும் மாட்டேன்டா டேய் ஐயோ கடவுளே கடவுளே கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி இந்த அம்மா கார் மேல ஏறுவாங்களா இந்த தங்கச்சி இப்ப கார் மேல ஏறுவாங்களா உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. சீமான் என்ன மன்னிச்சிருங்க ஒரு ஓட்டு கூட விழாதுண்ணா ஓசி 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 நாயா வாழ்ந்துட்டு இருக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. இதுக்கப்புறம் தான் நீங்க தைரியமா இருக்கணும். அந்த நட்டி நடராஜ் நடிச்சிருக்க படத்துல விஜய் சார யாருன்னா கிண்டல் பண்ணி அந்த படம் வந்துச்சுன்னு வச்சுங்க இந்த தங்கச்சி தான் முதல் ஒருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. சீமான் அண்ணன் அவர்கள் ஓசி பஸ்ல போறவங்க ஓட்டு போடாதீங்க எனக்கு அப்படின்னு சொல்லிருக்கதா அவங்க கேக்குறாங்க. இப்ப நான் சொல்றேங்க போட வேணாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா ஒரு ஓட்டு கூட விழாதுண்ணா. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஓசி 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 நாயா வாழ்ந்துட்டு இருக்கு. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா இப்ப அவன் கையா பிடிச்சி லெஜண்ட் அவர்கள் கார்ல வரும்போது இந்த தங்கச்சி போய் கார் வாசல்ல போய் விழுமா இவன் சேலைய பிடிச்சா உருவனா இந்த அம்மா கார் மேல ஏறுவாங்களா புரியுதுங்களா? ஒழுக்கம் இல்லாம நீங்க கார் மேல இந்த தங்கச்சி இப்ப கார் மேல ஏறுவாங்களா யோசிச்சு பாருங்க. அததான் ரஜினி சார் சொல்லியிருக்காரு ஒழுக்கம் வேணும் அப்படின்றத. புரியுதா?